பெனட்ரேஷன் ஒன்றும் நடக்கல. வெஜைனாக்கு வெளியில தானே எஜாக்குலேட் ஆகிருக்கு. ஸோ இது ரேப் கிடையாது, அட்டெம்ப்ட் டு ரேப் தான். அதனால உன்னோட 7 வருஷ ஜெயில் தண்டனை 3 வருஷமா குறைக்கப்படுது. இப்படிதான் சத்தீஸ்கர் ஹைகோர்ட் 2004 நடந்த ஒரு ரேப் கேஸ்க்கு இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. புரியலையில கொஞ்சம் தெளிவா சொல்றேன். நம்ம இந்தியன் லா படி பெனட்ரேஷன் நடந்தாதான் அது ரேப்பு, அதுக்கு தான் அதிகபட்ச தண்டனை. பெனட்ரேஷன் இல்லாம ஒரு பொண்ணுக்கு என்ன சித்திரவதை நடந்தாலும் அது அட்டெம்ப்ட் டு ரேப்பு, அதுக்கு ரேப்பை விட தண்டனை கம்மி. ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து எங்க தொட்டாலும் அதுக்கு பேரு செக்ஸுவல் அசால்ட், அதுக்கு அட்டெம்ப்ட் டு ரேப்பை விட தண்டனை கம்மி. Do you all think it's fair? ஒரு பொண்ணு தான் வாழ்நாள் ஃபுல்லா அனுபவிக்க போற வலிக்கும் வேதனைக்கும் நம்ம கேட்டகரி வைஸ் பிரிச்சு தண்டனை கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்தியால இன்னுமே ரேப் கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கு. உடம்பளவுல ஏற்படுறது மட்டும்தான் பெரிய வலியா? மனசளவுல ஏற்படுறது பெரிய வலி கிடையாதா? ரேப்பும் அசால்ட்டும் ஒன்னான்னு ஈஸியா நினைக்காதீங்க. நம்ம ஜஸ்ட் அசால்ட்னு நினைக்கிறது ஒரு பொண்ணு தான் வாழ்நாள் ஃபுல்லா அனுபவிக்க போற டிராமா. என்ன பொறுத்தவரை ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ கையை தொட்டா கூட கொன்றுவானுங்கடான்ற பயம் வர வரைக்கும் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல.